ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகநிலை ஆராயறதுக்கு முன்பாக தனுசு ராசியின் அமைப்புகளை பற்றி ஒரு மேலோட்டமான கருத்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்களை சந்திச்சிட்டிங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அது எல்லாமே இழந்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே இழந்து வாழ்க்கையில் நாமும் திரும்ப முன்னேறுவோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் நிற்கக்கூடிய நபர்களில் இந்த தனுசு ராசி அன்பர்களும் ஒருவர் அப்படின்றது சொல்லலாம். உண்மையாலுமே சொல்லப்போனால் கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்க்கும்போது இதை மாதிரி இந்த உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்களா, எங்களுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு சோதனைகள் வந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு உணர்வுகள் கூட உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுன்றது அவசியமே இல்லையே, இந்த உயிரை கூட மாய்த்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு உணர்வுகள் கூட உங்களுக்கு தோன்றியிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சனி பகவானோட அமைப்பு திருவிடையாளன் தான் சொல்லணுன்ற விதி. அதோட தாக்கங்கள் உங்களோட கடந்த 7 வருட காலகட்டத்தை புரட்டி போட்டுருச்சு. வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போட முடியுமோ, அதாவது உடலை கசக்கி புழிஞ்சி சக்கையை எடுத்துட்டு அப்படி சாரை புழிஞ்சிட்டு சக்கையை போட்டுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டிங்கன்னு தான் சொல்லணும். அந்த கஷ்டங்களை வாயினால் சொன்னால் அதை தெரியாது, அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்னென்ன பிரச்சனைகள், கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு, பொருளாதார குறைபாடுகள், குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார ரீதியான தடைகள் சந்திக்கிறது, கடன்கள் பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்குவது, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது, கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாட்டு பிரிந்து போகிறது, குடும்ப உறவுகளில் இழப்புகளை சந்திக்கிறது, தொழிலில் மிகப்பெரிய முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். நல்லபடியாக தொழில் போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு தொழிலில் நீங்களாகவே ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தி தொழிலில் நட்டங்கள் ஏற்படுறது, சொந்தத்தில் செய்ய போகிறேன்னு போய் கையில் உள்ள பணத்தெல்லாம் போட்டு இழந்து போகிறது, கடன்கள் அதுக்காக வாங்கி தலைக்கு மீறி கடன்கள் வாங்கி கடன்கள்னால சிக்கி தவிக்கிறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை கடந்த 7 வருட காலத்தில் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த நவம்பர் 28ஆம் தேதியோட அந்த சனியும் பிரச்சனையிலேருந்து முழுமையாக விட்டு விலகிட்டிங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதியோட சனி வக்ரமும் நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதில் குறிப்பாக அரசு அன்றுகளும் தெய்வ நின்றுகளும் கிரகம் போகும்போது கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ கிரகம் போகும்போது கொள்ளுன்ற விதி கடந்த 5 மாத காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்ததை பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே 7 நடந்து முடிஞ்சிச்சு சார், முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. எங்களோட வாழ்க்கையில் இன்னமும் 7 தொடங்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த 5 மாத காலகட்டங்கள் ரொம்ப சோதனை. தொழில் தடை, வருமான குறைபாடு, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், கணவன் மனைவியை கருத்து வேறுபாடு, இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கடந்த 5 மாதத்தில் சந்திச்சிருப்பீங்க. இதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரத்தில் நின்ற ஒரு காரணம். ஆனால் போன மாதம் நவம்பர் 28ஆம் தேதியோட ஒரு வக்ர நிவர்த்தி அடைந்ததுனால இனிமேல் உங்களோட குடும்பத்தில் வளர்ச்சிகள் பெற போகிறீங்க. இதனால் வரலாம் 7 வருட காலமாக நீங்கள் உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னு உட்காந்துருந்த உங்களுக்கு இனிமேல் உழைக்கிறதுக்கான காலகட்டம் உருவாயிடுச்சு. எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்றீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அது மட்டும் போதாதுன்னு கடந்த 5 மாத காலகட்டத்தில் இந்த உங்களோட ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு கொஞ்சம் போயிட்டார். அதாவது அதிசாரமாக ஒரு கிரகமானது அடுத்த ராசிக்கு செல்லும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு சென்றார்னாலே முக்கியமாக 8ஆம் இடம் நட்டம், அவமான, விரயத்தை சொல்லக்கூடிய இடங்க. அதனால் கொஞ்சம் பல பிரச்சனைகளை சந்தித்த ஒரு நபர்களாக இருந்துட்டுருப்பீங்க. ஆனால் இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு போன கிரகம் திரும்ப ரிட்டன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர இருக்குங்க. இப்போ 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகம் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால வருகின்ற டிசம்பர் 5லேருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டம் உதயமாகும். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் ராசிக்கு 7க்கு குரு பகவான் வருவார். அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் ஏதாவது இருக்குது. முக்கியமாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் ஜாதகங்களே வலிமை குறைந்து போயிருந்து உட்காந்துருந்தாலும் சரி,
உங்களுக்கு திருமணமே நடக்காதுன்ற மாதிரி ஜாதகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சரிங்க, இந்த நேர காலகட்டத்தில் ஜாதக பொருத்தங்கள் கூட பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறேன் அல்லது பையனை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா, தனுசு ராசி நண்பர்களை நம்பி நீங்கள் கண்டிப்பாக 100க்கு 100 திருமணத்தை பண்ணி வைக்கலாம். இந்த நேரத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கனால திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் அடுத்த 65 வருட காலகட்டத்துக்கு இந்த நேரத்தில் 2026 ஜூனுக்குள்ளார திருமணம் நடைபெற்றால் அடுத்த 65 வருட காலகட்டத்துக்கு கணவன்மணி உறவுகள் பிரிவுகள் இல்லாமலும் நல்ல குழந்தை பேர் பெற்றெடுத்து வாழ்வாங்கன்னு எழுதிங்க. அதனால் வாய்ப்புகள் இருந்தால் திருமணம் ஆகாத நபர்கள் திருமணத்தை ஏற்படுத்திங்க. திருமணம் ஆயிடுச்சு சார், என்ன பண்ணுன்னா வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது இது மாதிரி சுப நிகழ்வுகள் ஏற்படுத்திங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்க. இனிமேலும் தனுசு ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் நீங்கி சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு. நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்திருந்தால் எதிர்கால அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக உதயமாக போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து பார்த்துங்க. ஏன்னா வாழ்க்கையில் இழக்காதது எல்லாமே இழந்துட்டீங்க. இதுக்கு பிறகு நம்ம செல்வது சரியான பாதையில் இருக்கான்றது உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எதிர்கால அமைப்புகள் சிறப்பாக இருக்குன்றீங்க. மற்ற இடத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் இழக்கும் இடம். எது செஞ்சாலும் சரி கொடுத்துருவீங்க. என்ன வந்தாலும் சரி வீட்டுக்காரம்கிட்ட கேட்க மாட்டீங்க, பையன்கிட்ட கேட்க மாட்டீங்க, எல்லாமே கொடுத்துருவீங்க. அப்ப தனக்குன்னு என்ன இருக்கும்? அந்த தகை சார்ந்த குணம் கொண்டவங்க தாங்க தனுசு. என்னையா கொஞ்சம் விவரம் சொல்ல தெரியல, என்னையா விவரமா சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல, அது யாருன்னா தனுசு தான். கோபம் மட்டும் சீர்னு வரும். கோபத்தை பாருங்க, சீர்னு வரும். சொல்ல வாய் கோபம் வந்து முனிமூக்கில் வந்துடும். கிராமத்தில் முனிமூக்கில் இருக்கிற கோபம் அப்படிங்களா, அந்த மாதிரி தர்மம், சிந்தனை, வாழ்த்துக்கள், பட்டமளிப்பு, பல்கலைக்கழகம், அரசியல், ஆன்மீகம், ஆதரவு, உற்றார் உறவினருக்கு அடைக்கலம் கொடுப்பது. பார்த்தீங்களா எவ்வளோ வேலை இருக்குது. மஞ்சள், விவசாயத்தில் போனால் மஞ்சள், தோட்டப்பயிர், ஏலக்காய், ஹை சொசைட்டி தான், எல்லாமே ஹை தான். உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள். வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்குவீங்க, கராராக இருப்பீங்க, கமாண்டிங்காக இருப்பீங்க, கமாண்டிங்காக இருப்பீங்க. உடல் ரீதியாக பாதிப்புகள் பார்த்துக்கலாம். ஹீட் உடம்பு, உடல் ரீதியாக பாதிப்பு, குழந்தை பாக்கியத்தை பற்றி பாதிப்பு, மனசை பற்றி பாதிப்பு. இப்போ சந்திரன் தனுசுல இருக்காரு, மூல நட்சத்திரம் இருந்தா கண்டிப்பா அவர் ஒரு 10% என்ன பண்ணுவார், சொன்னதே சொல்லியிருப்பார் கிளிப்பிலாங்கிற மாதிரி தான். ஏன்னா மூலம்ங்கிறது கேது, நட்சத்திர அதிபதி தனுசுல இருக்காரு. அப்ப தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரம்னா என்ன ஆகும்? அதான் செய்யும். மூலம், பூராடம், உத்திராடம். ஏற்கனவே விருச்சகத்தை நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பாங்க விருச்சக மனுஷன் கேட்டேன். இது மூலம், பூராடம், உத்திராடம். பூராடம், உத்திராடத்தையாவது ஒரு பங்குல வச்சுக்கலாம், உத்திராடத்தை ஒரு பங்குல வச்சுக்கலாம். மூலமும் பூராடமும் பங்குல வைக்கவே முடியாது. அதுல சந்திரனும் சனியும் சேர்ந்துட்டாங்க, செமி ஃபைனல்ங்கிறோம்ல, அந்த மாதிரி செமி மென்டல். அப்படித்தான் சொல்லணும், உள்ளதைத்தான் சொல்லணும், வேற வழி இல்லை. ஐயா தப்பா நினைக்க வேண்டாம். ஏன் அதுக்கு சொல்றோம்னா என்ன காரணம்? நீங்க காரணம் இல்லை. நீங்க பிறக்கும் பொழுது உங்களுக்கு இருந்த சந்திரனும் உங்களுக்கு இருந்த சனீஸ்வரனும். ஏன்னா சனிங்கிறது உடல் ரீதியான பாதிப்பு, சந்திரன் மனசு ரீதியான பாதிப்பு. என்ன செய்வோம், இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு எத்தனை பேர்த்த பார்க்கணும், எங்கிருந்து வருமானம், இன்னைக்கு என்ன செய்வோம், வருமா வராதா, இந்த கொஸ்டின் மார்க்கு தான் நிறைய வரும். இந்த கொஸ்டின் தான், தேடுதல் தான் உங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் தனுசு ராசி நேயர்களுக்கு வெளிநாடு ஒரு முறையாவது வெளிநாடு போயிட்டு வரணும். அது இன்றைக்கு போனாலும் சரி, இல்லை அங்கே நீங்கள் ஒரு தாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, தாயகத்திலிருந்து அடுத்த நாட்டில் போய் ஒரு தாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு துணைவியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு டியூட்டிஸ் அப்ராடு கண்ட்ரிக்குரிய ராசி தான் தனுசு. மதிப்புக்கும் மனதுக்கும் உந்துதலுக்கும் வேகத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் என்ன உதவி வேணும்னு செய்வீங்க. அதனாலதான் நம்ம தெரியல அந்த அறக்கட்டளை அதில் சம்மந்தப்படுத்திருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க விவரமா தான் பேசியிருக்காங்க, ரொம்ப விவரமா இருக்காங்க.
யாரு எந்த பாத்திரத்துல போட்டா எது நிறையும், பாத்திரம் இருந்து பிச்சை கொடு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த இதுல போட்டா தான் அது நிறையங்கிறது அவங்களுக்கு தெரியும். முன்னோர்கள் பார்த்துருக்காங்க, அவங்க ஒரு சுயநலமத்த இருந்திருக்காங்க. அப்படிலாம் இருந்ததுனாலதான் நம்ம எல்லாத்தையும் கலந்து பேசுறதுக்கு ஏதுவா இருக்குது. அப்படிப்பட்ட ராசி தனுசு ராசி. ராசிநாதன் உங்களை 5 பண்ணதும் 7ஆம் பார்வை பார்க்கிறார். குருமங்கள யோகமா இருக்கிறார். உங்க ராசிக்கு 5க்குரியவர் உங்க வீட்டுல இருக்கிறார். 5க்குரியவர் 7ஆம் பார்வையை குருமங்கலமாகவும் குருமங்கள பார்வையை பார்க்கிறார். 5-12 இருந்து பார்க்கிறார். ஏன்னா மிதுனத்துக்கு குரு போயிடுறாரு, அப்ப 7ஆம் பார்வை பார்க்கிறார். அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக 7, 8, 9 உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை 9ஆம் பார்வையை பார்க்கிறார். இது மிக சிறப்பு. அப்ப தகப்பனார் சொத்து பாக்கியங்கள், அதாவது கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபா தான்டா. எங்க சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 32 ரூபா தான் சார். 30 ரூபா பிடிச்சிக்கு 2 ரூபா பிடிச்சிக்கிடுவாங்க சார். பிஎஃப்க்கு 30 ரூபா கொடுப்பாங்க சார். அந்த 2 ரூபா நாங்க இது கொடுத்துருவோம் சார். அந்த 2 ரூபா தான் சார் எங்களுக்கு இன்னைக்கு பென்ஷனா 2000 ரூபாய் வருது. பார்த்தீங்களா? அந்த 2 ரூபா தான் சார் எங்களுக்கு பென்ஷனா 2000 ரூபாய் வருது. அதுக்கு உரியவர்கள் தனுசு. அதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்கள் தனுசு. அதை மிகப்பெரிய பொருளாதாரத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் தனுசு. அதுதான் அதனுடைய மதிப்பு மாறாம இருக்கக்கூடியது. அதனால குரு பார்க்கிறார். அப்போ 7ஆம் பார்வை பார்க்கிறாரு. அதாவது மேக்சிமம் தனுசுக்கு 5ஆம் பார்வையும் நல்லா இருக்குது, 7ஆம் பார்வை சமசப்தம் பார்வையும் நல்லா இருக்குது. அதை விட மிக சிறப்பாக 9ஆம் பார்வை பாக்கியத்துல இருக்காரு. ராகு இருக்காரு 3ஆம் இடத்துல, ராசிக்கு ராகு இருக்காரு. அது பிக்சடு. ராகு இது பேச்சு அவர் அங்கேயே இருப்பாரு. ஆனா 9ஆம் பார்வை பார்க்கிறாருல்ல, அப்ப என்ன? வெளிநாட்டு கண்டிப்பா போகணும். வெளிநாட்டுக்கு போகணும். ராகுனால வெளிநாட்டு போகணும் குரு. அப்ப ஏற்கனவே பாக்கியத்துக்கு 9ஆம் இடம், உங்களுக்கு 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு. அப்ப வெளிநாட்டு யோகம் 90% உண்டு. யாரை வணங்கணும்? ஆஞ்சநேயர். 23 சுத்து, தயிர் வடை, ஒரு 5 மாலையை கட்டி போடுங்க. வெத்தலை 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்சு மாலையை கட்டி போடுங்க. குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். உடம்புக்கு நல்லா இருக்கணும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அம்மா நல்லா இருக்கணும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். வேண்டிக்கிட்டா வெற்றியை கொடுக்கக்கூடியவன் ஆஞ்சநேய பெருமான். தடையை நீக்கக்கூடியவன் விநாயகர். அந்த தடையிலிருந்து வெற்றியை கொடுக்கக்கூடியவன் ஆஞ்சநேயர். கண்டிப்பாக கோதண்ட ராம ராசி, கோதண்ட ராசி தனுசு ராசிக்கு கண்டிப்பாக சார் நல்லா கேட்டுக்கோங்க நேயர்கள். தனுசு மட்டுமல்ல, அந்த 7 சனி 8 சனி இல்லாம இருக்கக்கூடிய ராசியில அர்த்தாஷ்டமா இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டமம் பயந்துடாதீங்க, அட்டமாதிபதியா இருந்தாலும் சரி பயந்துடாதீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா நீங்க தான் சுப்பீரியர் போஸ்டுக்கு உரியவர் என்பதுல மாற்று கருத்து அல்ல. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த 2025 இந்த டிசம்பர் மாதத்தோட உங்களுடைய கவலைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. இதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நவகிரகம் சொல்றது 9 கிரகங்கள். அந்த 9 கிரகத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு பாதகமா இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு சாதகமா இருக்கு. அது முழுமையா விவரத்தோட சொல்ற, தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா குரு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப குரு எங்க இருக்கிறாருன்னா கடக ராசியில உச்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுவும் வக்கரத்தில் இருக்கிறாரு. அப்ப குரு பகவான் இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி உங்களோட ராசிக்கு அதிபதி குரு மீண்டும் ரிபேஸ்ல போய் எங்க உட்கார்றாரு? மிதுனத்துல உட்கார்றாரு. தன் மனைவி வீட்டுல இருந்து தன்னுடைய மகன் வீட்டுக்கு போறாரு. டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9. எப்பயுமே குரு
பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பாருன்னு கேட்டால் கிடையாது. அவர் உக்காந்த வீட்டுக்கும் பலன் சேர்த்து கொடுப்பாரு. மற்ற ராசியெல்லாம் பார்த்தா 3 வீட்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவார். இப்போ பொதுவாக செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8, சனி பார்வை எடுத்துட்டீங்கன்னா 3, 7, 10, ராகு கேதுடைய பார்வை எடுத்தா 3, 7, 11. ஆனால் குருவுடைய பார்வை பார்த்தா 5, 7, 9. அதே மாதிரி உக்காந்த இடத்துக்கு வேலை செய்வார் குரு. அப்ப மிதுன ராசியில் உட்காரக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி போற குரு பகவான் 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு, தன் சொந்த ராசியே பார்க்கிறாரு. அதுதான் நம்ம சொன்ன குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. அப்ப குரு உங்க ராசியை பார்க்கிற காலம் இருக்கு பாத்தீங்களா, அற்புதமான காலம். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 2026 6வது மாசம் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில இருந்து குரு உங்க ராசியை 7ஆம் இடமா பார்ப்பாரு, நேர்காணல்ல பார்க்கிறாரு. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ல குரு இருப்பார். குரு பார்த்தா உங்க ராசி 7ஆம் இடமா பார்ப்பாரு. அற்புதமான ஒரு வாய்ப்பு. கலஸ்தர குருவா இருக்கிறார். நிறைய பேருக்கு திருமண தடைகள் எல்லாம் கண்டிப்பா விலகும். ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல கூட நடக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா மார்ச் மாசத்துல நடக்கலாம். ஏன்னா மார்ச் மாசத்துல தான் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்தது பார்த்தா ஜூன் மாசம் 4ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகள் விலகும். ஏன்னா குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. உங்க ராசி தான் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கிற காலம் பார்த்தா மண்மனை சம்பந்தப்பட்ட தடைகள் விலகும். தொழில் ரீதியான இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஏன்னா குரு பார்த்துட்டாருன்னா முதல்ல என்ன கொடுப்பாருன்னா ஹெல்த் நல்லா வச்சுக்குவார், திருமண தடைகள் விலக்கி கொடுத்துருவார், புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார், மன நிம்மதி கொடுத்துருவார், சாதிக்கிறதுக்கு உண்டான பாதை காட்டிடுவார். எதுல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ அதுல நல்ல ஒரு வழியை காட்டி கொடுத்துருவார். அதுதான் குரு. அப்போ உங்க ராசியாதிபதி குரு தான். குருவும் உங்களோட ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2025 இந்த டிசம்பரோட உங்களுக்கு எல்லா கஷ்டம் தீரப்போகுது. நீங்க பயப்படவே வேண்டாம். 26 பிறக்கும் போது நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க போறீங்க. அப்படியே அதுக்கு ஒரு ஆதாரம்ன்றது முதல்ல யாருன்னா குரு தான். அந்த குரு உங்க ராசி 7ஆம் இடமா பார்க்கறதுனால முதல்ல என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா திருமணம் நடக்கும். நான் சொல்றது முன்ன சொன்ன மாதிரி தான், முன்னாடி நடக்கலாம், இடையில நடக்கலாம், கடைசியில் நடக்கலாம். மேக்சிமம் நான் சொல்றது 2026 ஜூன் 4க்குள்ளார நடக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்க ராசியை 10ஆம் இடமா பார்க்கிறாரு. சனி பகவான் பார்வை என்ன சொல்லியிருந்தேன், 3, 7, 10. சனி பகவான் 10ஆம் இடமா பார்க்கிறாரு. சனி பார்த்தார்னா அதாவது சனி தடுப்பார், எவரை கொடுப்பார். சனி ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்கிறதையும் யாராலையும் கொடுக்க முடியாது. தொழிலுக்கு காரகனாவே 10ஆம் இடமா பார்க்கறதுனால தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான். உங்க ராசி டைரக்டா 10ஆம் இடமா பார்க்கறதுனால தொழில்ல இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அடிமட்டத்தில் இருந்திருப்பீங்க. சாதிக்க முடியாம, சம்பாதிக்க முடியாம, வாழ முடியாம, வளர முடியாம, அதாவதுன்றது முடியாத பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு எப்படா இறக்கி வைப்புன்ற காலத்தில் இருக்கக்கூடிய ராசி தான் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி. இந்த சனி மட்டும்தான் நான் முன்ன சொன்னேன் உங்களுக்கு பாதகமா இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பார்க்கிறாரு. பொதுவா பாத்தீங்கன்னா 7.5 சனி நமக்கு 200% கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, அதாவதுன்றது உங்க ராசிக்கு 100% கஷ்டத்தை கொடுப்பாரு. அதுதான் அர்த்தாஷ்டம சனி. கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு 9 மாச காலமா நல்லா இல்லை. எப்பன்னா 2025 மார்ச் 29 இருந்தே உங்க நேரம் நல்லா இல்லை. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. காரணம் என்னன்னா சனி இப்ப வக்கரத்தில் இருந்தாரு. இப்ப இந்த நவம்பர் 28 தான் வக்கரன் நிவர்த்தி அடைஞ்சாரு. அப்ப இப்ப முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டாரா, அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து பார்ப்பாரு. அப்ப நாம எப்படி இருக்கணும், பண விஷயத்துல கவனமா இருக்கணும், குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும், கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, கொள்ளைக்கு போன கூட கூட்டு வேண்டாம், நல்லதை செஞ்சா கூட பொல்லாப்பு வரும். கிட்டத்தட்ட நான் சொல்ற மாதிரி 9 கிரகத்துல 8 கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை பண்றாரு, ஒரு கிரகம் சரியில்லைன்னு. அந்த சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பார்க்கறதுனால திருநள்ளாறு போங்க, நவகிரகத்தை சுத்துங்க, எல் தீபம் பொருத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா காக்கா குருவிகளுக்கு தானி வைங்க, பசு தானம் செய்யுங்க, தானத்துல சிறந்தது அன்னதானம் கண்டிப்பா பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்களோ தலைக்கு வர்றது தலப்பா கூட போகும். அப்ப குரு உங்களுக்கு நல்ல ஃபேவரா இருக்கிறதுனால இந்த சனியுடைய தாக்கம் எல்லாம் உங்களுக்கு பெருசா ஒண்ணும் இருக்காது.
ஏன்னா உங்க ராசி குருவுடைய ராசி. அப்ப குருவுடைய ராசி சனி பகவான் வந்து உங்களை அந்த அளவுக்கு கெடுத்தன உட்கார வைக்க முடியாது, சிரமத்தை கொடுப்பாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா சுப விரைய கடன் பண்ணுங்க. அதாவது கடன் வாங்கி ஒரு சுப விரயத்தை பண்ணுங்க. தலைக்கு வர்றது தலப்பா கூட போயிடும். கல்யாணம் பண்ற வயசுல இருந்தா கல்யாணம் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா மண்மனை வாங்கணும்னு நினைச்சா மண்மனை வாங்குங்க. வீடு கட்டுற மாதிரி இருந்தா வீடு கட்டுங்க. ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க. இடம் வாங்கி கிரை பண்ற மாதிரி தான் பண்ணுங்க. ஏன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. சனினால உங்களுக்கு அந்த தாக்கத்தினால பாதிப்பு ஒண்ணு இருக்காது, நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு உங்க ராசியை 3ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப ராகு 3ஆம் இடமா உங்களை பாக்குறதுனால எப்படி பார்த்தாலும் ராகுவுடைய பார்வை 3, 7, 11 சொன்னேன். அப்ப ராகு 3ஆம் இடமா உங்க ராசி பாக்குறதுனால கிட்டத்தட்ட அதாவது நீங்க வந்து சாதிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும், கண்டிப்பா சொல்றேன் நீங்க சாதிச்சிருவீங்க. எப்படி வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க, இப்படிதான் வாழன்றது விதிமுறை இருக்குது. நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்துருந்தா 950 வருஷம் போட்டுங்க, எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷத்துல வாழ்ந்துக்கலான்னு சொல்லலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா உங்க ராசியை 3 பேர் பாக்குறாங்க. குரு 7ஆம் இடமா பாக்குறாரு, சனி 10ஆம் இடமா பாக்குறாரு, அது போக ராகு உங்களுக்கு 3ஆம் இடமா பாக்குறாரு, கேது 9ஆம் இடமா பாக்குறாரு. இந்த காலம் எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து நான் இருக்குன்னு நீங்க யோசிங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்றாங்கன்னா உங்க ராசிக்கு அப்படியே படையெடுத்து எல்லாமே உங்க ராசிக்கு வராங்க. இதெல்லாம் உண்மையாலுமே நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் சொல்லுவேன். படையெடுத்து ஒரு போர் எடுத்து வரும்போது எப்படி எல்லாம் ஒரு பக்கம் வராங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க தனுசு ராசிக்கு முதல்ல பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வராரு. செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க வீட்டுக்கு வராரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி மாத கிரகம் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்க வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி சுக்கிரன் வராரு. 29ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா புதன் வராரு. அப்படியே படையெடுத்து உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து உட்காடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது உட்கார்ற காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா 2026 உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. இதெல்லாம் பெருமைக்கு நான் சொல்லலைங்க. கிட்டத்தட்ட 2026 உங்களுக்கு தான் ஃபேவரா இருக்க போகுதுன்ற. சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா பாதிக்கிறார் தவிர மேற்கொண்டு உங்களுக்கு எல்லா கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால நிச்சயமா சொல்றேன் நீங்க சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, சாதிக்க போறீங்க. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகம் ராசி பாக்குறது மட்டும் இல்ல, 3 கிரகம் ராசி பாக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்ப 4 கிரகங்கள் உங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி காலத்துல எல்லாம் உங்களுக்கு யார் அந்த பிரார்த்தனை கொடுப்பா? உங்க ஜாதகம் அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்க. உங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் யாரு வந்தாலும் உங்க வளர்ச்சி தடுக்கவே முடியாது. அதுக்கு நமக்கு 3 விஷயம் நல்லா இருக்குன்னு பாருங்க. திசா புத்தி நல்லா இருக்கா, நட்சத்திரத்துக்கு அதிபதி, ராசிக்கு அதிபதி, லக்னத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்காங்களா? அது போக முக்கியமான நான் சொன்ன மாதிரி இந்த 3 கிரகங்கள் ராகு, கேது, சனி, குரு உங்க ஜாதகத்துல எங்கிருந்து உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்கிறாரு அது பாருங்க. இது 3 மட்டும் கரெக்டா இருந்துருச்சுன்னா 2026ல நீங்க நினைச்ச மாதிரி தொழில் அமைச்சு நினைச்ச மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகி நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில வாழ போறீங்க. இதுக்கு ஆதாரம் கண்டிப்பா இதுதான். நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. மற்றும் புத்தாண்டு பலன்ல உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுதுன்றத சொல்றேன். அது போக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து சொல்றேங்க. நன்றி.